மறுபடியும் நான் உன்கிட்ட முதல்ல இருந்து கேக்குறேன். கார்த்திகேயன்னு எனக்கு அவரோட பேரு மட்டும்தான் தெரியுமே ஒழிய மத்தபடி அவரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. எதேச்சையா கோயில்ல சந்திச்சு பேசின ஒருத்தரை ஒரு நாள் பார்க்கலனாலும் மனசு கிடந்து ஏன் இப்படி தவிக்குது? இதுக்கான பதில் கூட அப்புறமா எனக்கு தெரிஞ்சா போதும். அதுக்கு முன்னாடி அவர் இன்னைக்கு கோயிலுக்கு வருவாரா மாட்டாரான்னு மட்டும் எனக்கு சொல்லிடு முருகா. என்னன்னு தெரியல, என் கனவுல வர ராஜகுமாரன் அவர்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை எப்படா பாப்போன்னு இருக்க. அவரு கண்டிப்பா வந்துடுவார்ல. என்ன முருகா அமைதியா இருக்க? சொல்ல மாட்டியா? சரி போ. அவர் இன்னைக்கு வருவாரா மாட்டாரான்னு நானே ஒரு பரீட்சை வச்சு தெரிஞ்சுக்கிறேன். முருகா, ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? கடைசியா என் கையில மிச்சம் இருக்கிற இந்த கல்லாவது நான் நினைச்ச மாதிரி அந்த வட்டத்துக்குள்ள விழணும். என் நம்பிக்கையெல்லாம் வீணடிச்சு என்னை ஏமாத்திடாத முருகா. நாம நினைச்ச மாதிரி கல்லு விழுந்துருச்சு. அப்ப கண்டிப்பா அவர் இன்னைக்கு கோயிலுக்கு வந்துருவாரு. என்னங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. அங்க இங்கன்னு உட்கார்ந்து இவ்ளோ நேரமா உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஏங்க இன்னைக்கு கோயில் எதுவும் வேலை இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்காக எனக்காக காத்துட்டு இருக்கீங்க? இல்ல, 2-3 நாளா தினமும் கோயில்ல பாக்குறவரை இன்னைக்கு பார்க்க முடியலனா தேட மாட்டாங்களா? எப்பவும் எனக்கு முன்னாடி கோயிலுக்கு வரவர இன்னைக்கு இவ்ளோ லேட்டா வேற வந்திருக்கீங்க. சரி, உங்க இஷ்டப்படி நீங்க வரீங்க. அத போய் நான் எப்படி ஏன் எதுக்குன்னு கேட்க முடியும்? நீங்க கேட்கலாங்க, உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு கோயிலுக்கு வர லேட் ஆனதுக்கு காரணமே உங்களுக்காக நான் இதெல்லாம் வாங்கிட்டு வர போனதுனால தான். எனக்காகவா? ஆமாங்க, உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க, யோசிக்காதீங்க, புடிங்க. இது வரைக்கும் யாரும் எனக்கு இப்படியெல்லாம் பரிசு வாங்கிட்டு வந்து கொடுத்தது இல்லைங்க. முதல் தடவையா எனக்காக நீங்க இவ்ளோ சிரமம் எடுத்த இத
வாங்கிட்டு வந்திருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க நீங்க நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு முதல்ல கிஃப்டை ஓபன் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இல்லங்க, இருக்கட்டும். இருக்கட்டும்னா இப்பவே இத பிரிச்சு பார்த்துட்டா இதுல இருக்கிற சுவாரஸ்யம் போயிடும். என்னங்க நீங்க இந்த சின்ன கிஃப்ட்டுக்கு போய் இவ்வளவு சென்டிமெண்ட்லாம் பாக்குறீங்க? நான் அப்படிதாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் நிறைஞ்சது தானே வாழ்க்கையே. நீங்க இங்க நின்னதோ சாமி கூட பார்க்காம நேரா உங்களை பார்க்க வந்துட்டேன். நான் இப்ப போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். என்னங்க? சரிங்க. நிச்சயதார்த்தத்துக்கு வரவங்களுக்கு வேற நம்ம காஃபி டீ டிஃபன் பலகாரம்னு கொடுக்கணும். சாமியான பந்தல் வேற போடணும். இதெல்லாம் திருச்சில எங்க கம்மி விலையில கிடைக்குதுன்னு பாக்கணும்ல. நீங்க அதெல்லாம் போய் விசாரிங்க. முடிஞ்சா இன்னைக்கு அட்வான்ஸ் கையோட கொடுத்துட்டு வந்துருங்க. நிச்சயதார்த்த தேதியே குறிக்காம என்ன சொல்லிமா அட்வான்ஸ் கொடுக்கறது? அப்படியா? சரி பரவாயில்ல. அப்ப சும்மா போய் விசாரிச்சு பாருங்க. இதனால நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்ல. எங்க என்ன எப்படி எப்படி எல்லாம் கிடைக்கும்னு அந்த நேரத்துல நம்ம மூச்சிட்டு இருக்க வேணாம்ல. போங்க போங்க, கிளம்பி போங்க. அண்ணே, நீங்க என் வாயை பார்த்துட்டு உட்காந்துருக்காம அவர் கூடவே கிளம்பி போங்க. கிளம்புங்க ரெண்டு பேரும். சரி சரி. கெட்டியா ஊர் கதை பேசிட்டு. வாய பார்த்தேன். ஏங்க உங்க வீட்டுக்காரமா இப்பவே தாம் தீம்னு கல்யாண வேலைய ஆரம்பிக்க சொல்லுது. நமக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, திருச்சியை ரெண்டாக்கிறேன். இந்த மாசம் வாங்கின மளிகை சாமானுக்குலாம் நான் இன்னும் பணம் கொடுக்கல. அத ஒழுங்கா என்ன பாக்கி இருக்குன்னு லிஸ்ட் போட்டு எழுதி வாங்கிட்டு வா. மணி ஆச்சுல, இப்ப சாப்பிட போயிருப்பாங்க. பரவாயில்ல, அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கடை வாசல்ல காத்திருந்து லிஸ்ட வாங்கிட்டு தான் நீ வீட்டுக்கு வர. சரிம்மா. போடினா சரிம்மான்னு தலையாட்டிட்டு நிக்கிறா. ஏமா இப்பவே பத்தப்படி திரிக்கணும்னு என்ன அவசரம்? அவ பாட்டுக்கு உட்காந்து என் கால்ல நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருந்தா. அவளை போய் இப்படி விரட்டி விட்டுட்டியம்மா. அவளை மட்டுமா விரட்டின? உங்க அப்பாவை தரகர எல்லாரையும் தான் வீட்டை விட்டு அனுப்பியிருக்கேன். அதான் இப்ப ஏன்னு கேக்குறேன். ஏன்னா இன்னைக்கு மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரப்போறாருடி. நிஜமாவாமா? ஆமா ஆர்த்தி. அவர் வர நேரத்துல உங்க அப்பாவோ அந்த தரித்திரம் பிடிச்ச வானதியோ இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அதனாலதான் ஆளுக்கு ஒரு வேலையா சொல்லி எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டேன். ஐயோ, உனக்கு அறிவும் அறிவுமா.